செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு, அதுவுமே எங்கே அப்படின்னா நம்ம ஊரில் தான் வேலை வாய்ப்பு. நான் ஃபேக்கல்ட்டி போஸ்ட்டுக்கு திருச்சிராப்பள்ளியில் வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுவுமே அரசு நிறுவனத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சியில் இருக்கு இல்லையா, ஐஐஎம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இதுக்குமே உங்களுக்கு நல்ல சம்பளத்தோட அரசு நிறுவனத்தில் கல்வி நிறுவனத்தில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. யூஆர் கேட்டகரியிலேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 2 பேரை எடுக்கிறாங்க. யூஆர் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. அடுத்த வாய்ப்பு ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 8 பேர் எடுக்கிறாங்கங்க. யூஆரில் 5, என்சி ஓபிசியில் 2, எஸ்டியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹிந்தியில் யூஆர் கேட்டகரியில் ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஜென்ரல் அப்படின்றதுனால அது அட்மினிஸ்ட்ரேஷன், அகாடமிக்ஸு, பிளேஸ்மெண்ட்டு அதுக்கு கீழே வந்துடும். சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வருது. அதில் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஐசிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் 21 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் இதை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேட்டகரியில் வரவங்க அப்ளை பண்ணுறப்போ 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸோடு அப்ளை பண்ணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, பெண்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாமல் எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து போக வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு அதிகபட்ச வயசு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு இதில் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸில் நல்லபடியாக ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்றது மட்டும் தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. இவங்க இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னா லெவல் 8 அப்படின்ற மாதிரியே போட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்தது வேறு என்ன ரோல் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 7. இதுக்குமே ஏதோ ஒரு டிகிரி 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு இங்கிலீஷில் நல்லபடியாக டைப்பிங் அடிக்க தெரியணும். 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு ஜூனியர் அசிஸ்டண்ட் ரோலுக்கு லெவல் 4ல் அப்பர் ஏஜ் லிமிட் 32ங்க. 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு டிகிரி. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் முன்னாடியே நீங்கள் ஏதோ மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே இங்கிலீஷ் டைப்பிங் தெரியணும். 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு. சரிங்களா மக்களே? அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹிந்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது 32. பேச்சுலர் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது போக ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலைக்கு அதிகபட்ச வயது 32. லெவல் 4ல் உங்களுக்கு சம்பளம். இதில் நீங்கள் காமர்ஸ் டிகிரியில் முடிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? அது போக வேறு என்ன வாய்ப்பு அப்படின்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லெவல் 4 32 வயசுக்குள்ளே தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். பிஇ, பிடெக்கு இல்லை சிஎஸ்சி, பிசிஏ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நன்றி மக்களே.